சென்னை வேளச்சேரி ஏரி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கசாலி. கசாலி, வணக்கம். இந்த பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இது சம்பந்தமாக ஏற்கனவே அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்த பட்சத்தில் இந்த போராட்டம் நடைபெறுகிறதா? முழு பின்னணி என்ன கசாலி? சென்னை வேளச்சேரி ஏரி கொள்ளளவு, ஏரியை சுற்றியுள்ள நீர் ஆக்கிரமிப்புகள் மற்றும் அதன் கால்வாய் வரக்கூடிய ஆக்கிரமிப்பு தடுப்பில் அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அடுத்து சென்னை மாநகராட்சி நீர்வளத்துறை அதிகாரிகள் பொதுப்படை எப்போதுமே ஒரே மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாதுங்க. இங்க ஒருத்தர் ஒருங்கிணைந்த விவசாயத்துல வருஷம் முழுக்க பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதிகாரிகள் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் இணைந்து கூட்டாக ஏரிக்கரை ஓரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்தையும் கணக்கெடுக்கும் பயோமெட்ரிக் முறையில் கணக்கெடுக்கும் பணியை கடந்த 3 நாட்களாக செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இந்த பயோமெட்ரிக் முறையை எதிர்ப்பு தெரிவித்து எடுக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தினார்கள். தொடர்ந்து இன்று அதிகாரிகள் கணக்கெடுப்பு வந்த போது இந்த கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது, நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கே வச்சுக்கிறோம், எங்களுக்கு இங்கிருந்து அகற்றக்கூடாது என்று கூறி அந்த பொதுமக்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அதிகாரிகள் ஒரு பக்கம் பொதுமக்கள் போராட்டம், மறுபுறம் அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தங்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை வைத்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்படவும் போடப்பட்டது. நன்றி கசாலி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு.